ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோட் 28. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆனால் கார் வீட்டுக்கு செல்லாமல் வேறு எங்கே செல்லும் வழியில் செல்வதை பார்த்தவள், மிஸ்டர் தேவ், இப்போ ஏன் அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம் என்று கோபமாக கேட்டாள். ஜில் பேபி, டென்ஷன் ஆகாதே என்றான். அவங்க மேலே கோபம் இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தவங்களை மதித்து போகாமல் இருக்கிறது நல்லதில்லை. அத்தை ஃபீல் ஆகிறத பார்த்தேன் என்றான். அதான் அங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க ஆசைக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடலாம் என்றான். அவன் சொல்வதில் நியாயம் இருப்பதை உணர்ந்து ஓகே போலாம் என முகத்தை திருப்பி கொண்டு பொறுமையாக சொல்லி ஜன்னல் பக்கம் பார்த்தாள். அவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவனுக்குள் இருக்கும் பல சந்தேகங்களுக்கு விடை தேடி மதி பாட்டி வீட்டிற்கு சென்றான். அங்கு வீடு வந்து சேர்ந்ததும் அந்த வீட்டை பார்த்தவன் மதிப்பக்கம் திரும்பி, நல்லா வெல் செட்டில் ஆன பாட்டிதான், வீடு நல்லா பெருசாக இருக்கே என்று 2 மாடி வீட்டை பார்த்து கேட்டான். எங்கள் அம்மாவோட அப்பா கொஞ்சம் ரிச்சு தான். அப்பாவை லவ் பண்ணதுனால சொத்து எனக்கு ஒன்றும் வேணாம்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க என்று வெளியே வேடிக்கை பார்த்தபடி சொன்னாள். ஆனால் சொந்த மாமா பையனை தானே கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கு கூட உங்கள் தாத்தா ஒத்துக்கலையா என்றான். என்ன சொந்தமாக இருந்தாலும் பணம் இருக்கிற இடத்துல தானே பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் கூட என்னை அப்படி தானே முதல்ல சொன்னீங்க என்று அவனை நக்கலாக பார்த்து கேட்டாள். ஹே, என்ன குத்தி காட்டியா என்று முகம் மாறி கேட்டான். சும்மா சொன்னேன் சார் என்று சிரித்தபடி சொன்னாள். உனக்கு கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி தான் என்று முறைத்து பார்த்து சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கினான். அவன் வந்து இருப்பதை பார்த்த அந்த வீட்டு வேலை பெண்மணி உள்ளே சென்றார். சிறிது நேரத்தில் வயதான பெண்மணி ஆலத்தி தட்டுடன் வந்தார். கார் பக்கம் வந்தவர், என்னப்பா அந்த அழுத்தக்காரி காரில் இருக்காளா என்று கேட்டுவிட்டு வேலை பெண்மணியிடம் தட்டை தந்துவிட்டு மதி ஜன்னல் பக்கம் வந்தவர் கதவை திறந்து காதை பிடித்து, வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சுதா என்றார். அம்மாச்சி வலிக்குது விடுங்க என்று முகம் சுளித்து சொன்னாள். அதை பார்த்த கௌசிக், அவளை விடுங்க, அவளுக்கு வலிக்கும் என்று கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னான். அவளை விடுத்து பாட்டி, ஓஹோ, சப்போர்ட்டுக்கு ஆள் ரெடி பண்ணிட்ட போல என்று சிரித்து கௌசிக் பக்கம் திரும்பி, இவளை நம்பாத, சும்மா எல்லாம் ஆக்டிங், அப்படியே அவங்க அப்பா மாதிரி என்று சொல்லி மதி பக்கம் கையை பிடித்து இழுத்து சென்றார். கௌசிக் புரியாமல் சுப்பிரமணி மாமா அமைதியாச்சே என்று நினைத்துவிட்டு அங்கு வாசல் முன்னால் நின்றான். இருவருக்கும் பாட்டி ஆழத்தி எடுத்து உள்ளே வரவேற்றார். உள்ளே வந்தவள் நேராக ஒரு அறைக்கு தான் ஓடினாள். கௌசிக்கு எங்கு செல்கிறார் என்று பார்த்து கொண்டு இருந்தான். அவன் பக்கம் வந்த பாட்டி, கௌசிக் அந்த ரூமில் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரால் இருந்து நடக்க முடியாது, அவரை பார்க்க தான் போறா என்று சொன்னார். நானும் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அந்த அறைக்கு நுழைந்தான். உள்ளே நுழையும் போதே மருந்தின் வாடை வீசியது. அங்கு படுக்கை முழுவதும் ஒயர் எல்லாம் மாட்டிவிடப்பட்டு ஓரமாக கம்ப்யூட்டர் போன்ற ஸ்கிரீனில் இதய துடிப்பு ஓடிக்கொண்டிருந்தது. மதி படுக்கையில் கண்மூடி படுத்திருந்த ஒருவர் கையை பிடித்தபடி அவரையே கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தாள். அவர் முகத்தை பார்க்கும்போதே கௌசிக்கு எங்கோ பார்த்தது போல் தோன்ற அவரை ஃபோனில் யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து கொண்டான். பின் வெளியே வந்தவன் பாட்டியிடம், அவருக்கு என்னாச்சு என்றான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டரில் போகும்போது லாரியில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அப்பத்திலேருந்து கோமாவில் தான் இருக்காரு என்று ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னவர், அவனை ஒரு பார்வை பார்த்தவர், மதிய பத்திரமா பார்த்துக்கோ என்றார். ஏன், அவளுக்கு என்ன பிரச்சனை என்றான். கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாம் புரியும், அது வரைக்கும் எதையும் போட்டு குழப்பிக்காத என்றார். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எங்கள் அம்மாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்கள எப்படி தெரியும், அவங்க எப்படி இறந்து போனாங்க என்று தீவிரமாக கேட்டான். இவ்வளவு அவசரம் வேண்டாம், என்கிட்ட எதுவும் கேட்காத, உன் தாத்தா சொல்லி அமைதியாக இருக்கேன் என்று சொல்லும்போது மதி அங்கு வருவதை பார்த்து அமைதியாகி மேலே இருக்கிற ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, மதியம் சாப்பாடு ரெடியாக இருக்குது என்று புன்னகையுடன் சொன்னார். ஒரு பெருமூச்சு விட்ட கௌசிக் மனதில் ஏதோ இது சிதம்பர ரகசியம் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க, அதை நானே கண்டுபிடிப்பேன் என்று நினைத்து நின்றிருந்தான். ரூமுக்கு போகலாமா என்று சொல்லி மேலே ரூமுக்கு மதி அழைத்து வந்தாள். உள்ளே வரும்போது ஹாலில் முழுவதும் வக்கீல் சம்பந்தப்பட்ட புத்தகம் இருந்தது. இது பார்க்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கே என்றான். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே மேலே தான் லாயர் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க என்று சொல்லி உள்ளே இருந்த படுக்கை அறைக்குள் சென்றாள். அவள் சென்றதும் அந்த அறை முழுவதும் சுற்றி பார்த்ததும் அதில் மதி சிறு வயதில் பாட்டியின் வக்கீல் உடை அணிந்து நின்றிருப்பது போல் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதை கையில் எடுத்து தொட்டு பார்த்து சிறு புன்னகை செய்து அவன் ஃபோனில் ஞாபகமாக ஃபோட்டோ எடுத்துவிட்டு
அங்கு வைக்கும்போது ஓரத்தில் கிடந்த போட்டோ கையில் எடுத்து பார்த்து அதிர்ந்து அதில் ஒன்றை எடுத்து அவன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டு அங்கு வேறு ஏதாவது உள்ளதா என்று டிராவை எல்லாம் ஓப்பன் செய்து தேடி பார்த்தான். ஆனால் அப்படி ஒன்றும் கிடைக்கவில்லை. பின் அறைக்குள் வரும்போது மதி பாத்ரூமில் இருப்பதை புரிந்து அறையை சுற்றி முற்றி பார்த்தான். அறை முழுவதும் மதியின் சிறுவயது போட்டோவும் அவளுடன் பல புகைப்படத்தில் ரோஹித்தும் அதிகமாக இருந்தான். வெளியே வந்த மதியை பார்த்தவன், என்ன எல்லாம் உன் போட்டோவாக தான் இருக்கு, உன் அண்ணா விவேக் போட்டோ எல்லாம் இல்லை என்றான் முகத்தை துடைத்தபடி. அவன் இங்கே அதிகமாக வரமாட்டான், எங்கள் அப்பாவோட அம்மா வீட்டுக்கு லீவு விட்டால் போயிடுவான் என்றாள். ஓஹோ, அது என்ன, ரோஹித் போட்டோ உன் கூட நிறைய இருக்கு, சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா என்று சிறு பொறாமையுடன் கேட்டான். ஆமாம், எங்கே போனாலும் ஒன்றா தான் போயிட்டு வருவோம். விவேக் பிரச்சனை ஆனதிலிருந்து தான் அவ்வளவா பேசுறதில்லை என்று சொல்லி பெட்டில் அமர்ந்தாள். அவளை திரும்பி எதர்ச்சியாக பார்க்கும்போது அவள் கௌசிக் இருப்பது நினைவில் மறந்து துப்பட்டா எதுவும் அணியாமல் வெறும் சுடிதார் டாப் மட்டும் அணிந்து இருந்தாலும் சற்று முன் முகம் கழுவிய கழுத்தின் தண்ணீர் கழுத்தில் இறங்கி மேலே கொஞ்சம் நனைந்து இருந்தது. அவள் லேசாக சாய்ந்து ஃபேன் காத்து வாங்குவது போல் இருந்தாள். லேசாக அவளின் கழுத்திற்கு கீழ் இருக்கும் அங்கும் வெளியே சிறிது தெரிந்தது. அதை பார்த்ததும் அவனுக்குள் ஏதோ உணர்ச்சி தூண்டப்பட வேக மூச்சு எடுத்து மெல்ல கீழே பார்வை செல்லும் போதே திரும்பி நின்று விட்டான். தலையை கோதி தன்னை சரி செய்தவன் சேரில் அவளது துப்பட்டா இருப்பதை பார்த்தவள் அதை கையில் எடுத்து பெட்டில் தூக்கி வீசி சேரில் அமர்ந்து, உட்கார இடத்துல தான் இதெல்லாம் வைப்பியா என்று சொல்லி ஃபோனை நோண்டுவது போல் செய்கை செய்தான். அவன் பேசியதற்கு காரணம் தெரியாமல், அதற்கு கையில் எடுத்து தர வேண்டியதான, தூக்கி வீசுவீங்களா என்றாள். ஒரு நாள் உங்கள் ட்ரெஸ்ஸையும் இதே மாதிரி தூக்கி வீசுறேன் என்று கோபமாக சொல்லி துப்பட்டாவை எடுத்து போட்டு கொண்டு வெளியே சென்றாள். அவள் சென்றதும் பலத்த பெருமூச்சு விட்டு இருந்தாலும் இவகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று தனக்குள் முணுமுணுத்து சிறிது நேரத்தில் கீழே வரும்போது கிச்சனில் மதியும் பாட்டியும் பேசுவது நன்றாக கேட்டது. ஏண்டி, நாள் ஏதாவது தள்ளி போயிருக்கா என்றால். இல்லையே, போன வாரம்தான் குளித்தேன். அதை ஏன் கேட்குற பாட்டு என்றால். கௌசிக்குடன் நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா என்றார். அவரை முறைத்து பார்த்த மதி, உன்னை கொல்ல போகிறோம் பார்த்துக்க, படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புள்ள பெற்றுக்க சொல்கிறியா என்றால் கோபமாக. இதில் என்னடி இருக்குது, நான் படிக்கும்போது தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் படித்து முடிக்கும்போது உன் தாய் மாமன் என் கையில் இருந்தான். மக்கு பாட்டி, அதெல்லாம் அந்த காலம், எனக்கு படிக்கணும் அவ்வளவுதான், அதுதான் எனக்கு முக்கியம் என்றால். சரி, ஆனால் அவன் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மாவா இருக்கான், ஏன் அப்படி கேட்குற கிளவி, அவர் ரொம்ப நல்லவர் என்றால். அடி கூறு கெட்டவளே, இந்த விஷயத்தில் ஆம்பளைங்க நல்லவங்கன்னு நினைக்கக்கூடாது. கல்யாணமாகி வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னா வெளியே சாப்பாடு தேடி போயிடுவாங்க. நல்ல பையன் கையில் கிடைத்ததை விட்டுட்டு பின்னாடி இப்படி நடந்து போச்சுன்னு அழுது வைக்காதே என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்தாலும் முகத்தில் எதையும் காட்டி கொள்ளாமல், என் தேவை பற்றி எனக்கு தெரியும், நாங்கள் நல்லா தான் இருக்கோம் என்று பொய் சொல்லி வெளியே வரும்போது கௌசிக் நிற்பதை பார்த்ததும் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டுவிட்டான் என்று தெரிந்ததும் சங்கடமாக உணர்ந்து அங்கிருந்து வெளியே ஓடிவிட்டாள். கௌசிக் அவர்கள் பேசியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என் தேவ் என்று சொன்னது மட்டும் ஏனோ இன்னும் பிடித்து போனது. அதே உற்சாகத்தில் டைனிங் டேபிளில் அமர்ந்தான். சிறிது நேரத்தில் பாட்டி அவளை கூப்பிட்டதால் கௌசிக் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவன் எதிரில் அமர்ந்தாள். மதிய உணவு முடித்துவிட்டு அங்கிருந்து இருவரும் காரில் கிளம்பினார்கள். ஆனால் மதி அப்பொழுதும் கௌசிக்கிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அது அவனுக்கே மூச்சு முட்டுவது போல் இருக்க ஏசியை ஆஃப் செய்து ஜன்னலை திறந்து விட்டான். இங்கே பாரு, பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதையெல்லாம் நான் கேட்டு உன்னைய தப்பாக நினைப்பேன்னு நினைக்காத என்று அமைதியான குரலில் சொன்னான். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அம்மாச்சி பேசினது உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகலையா என்றால். அப்படியே அவர்கள் கேட்காமல் இருந்தால்தான் அதிசயம். என்னோட பாட்டி நம்ம வந்த அன்னைக்கே என்கிட்ட விசேஷம் இருக்கான்னு கேட்டாங்க தெரியுமா என்றான். அப்படியா, அவங்களே நம்ம ஏமாத்துறோமோ என்றால். அதுக்காக அவங்க கேட்குறத பண்ணவா முடியும்? சரி, நீ சொல்லு, நம்ம அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிடலாமா என்று குறும் சிரிப்பு சிரித்து கேட்டான். முதலில் புரியாமல் விழித்தவள் பிறகு கண்கள் விரிய அவனை பார்த்தவள், என்ன ஜோக்கா என்று சொல்லி அவள் ஹேண்ட்பேக்கை எடுத்து அடித்தாள். ஓகே ஓகே, ரிலாக்ஸ், சும்மா சொன்னேன், ஏன் ஸ்டேட்டஸ்க்கு நீ இல்லப்பா என்று அவளை சீண்ட சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் வாணியை மனதில் வைத்துதான் சொல்கிறான் என்று நினைத்து முகம் வாடி ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டாள். அதை கவனித்த கௌசிக், என்ன போர் அடிக்குதா, வெயிட், உனக்கு பிடிச்ச சாங் போட்டு விடுறேன் சரியா என்று சொல்லி அவளுக்காக அவனது ஃபோனில் பாடல் ஓடவிட்டு
விழும் இதயம் ஏந்தி பிடி ஹே அதில் கனவை அள்ளி குடி என்ற பாடலை போட்டுவிட்டு அவனும் சேர்ந்து அவளை அப்பொழுது பார்த்து பாடினான். சோகமாக இருந்தவள் அவன் பாடுவதை கேட்டு பலமாக வயிற்றை பிடித்து சிரிக்க ஆரம்பித்தாள். பாட்டை ஆஃப் செய்துவிட்டு எதுக்கு சிரிக்கிற என்றான். நீங்க பாடுறது ரொம்ப காமெடியா இருக்கு எப்பா என்ன வாய்ஸ் என்று பாராட்டுவது போல் கிண்டல் செய்தாள். அவளை பொய்யாக முறைத்தவன் ஓஹோ மேடம் அப்படியே பாடினால் தேன் வந்து பாயும் பாரு என்று முறைத்து கொண்டு சொன்னான். ஆமா என் பாட்டு உங்க அளவுக்கு மோசமில்லை நான் பாடி நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் என்று இல்லாத காலரை தூக்கி சொன்னவள் அப்போதுதான் அந்த இடத்தை பார்த்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அங்கே போயிட்டு வீட்டுக்கு போகலாமா என்றாள். அது எல்லாம் முடியாது வீட்டுக்கு போயிட்டு உடனே அங்கே உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு கிளம்பணும் நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு என்றான். ப்ளீஸ் கொஞ்ச நேரம்தான் என்று பாவமாக முகத்தை வைத்து கேட்டாள். சரி கொஞ்ச நேரம்தான் தண்ணியில் குளிக்கலாம் கூடாது பார்த்துட்டு கிளம்பிடணும் சரியாண்டான். ஓகே டீல் என்று சொன்னாள். கௌசிக் மதி சொன்ன இடத்திற்கு காரை விட்டதும் மதி காரை விட்டு இறங்கி தண்ணில் கால் வைத்து இருந்தவள் அடுத்த நொடி திரும்பி கௌசிக்கை பார்த்து சாரி என்று கண்கள் சுருங்கி கியூட்டாக சொல்லி துப்பட்டாவை முன்னால் போட்டு தண்ணீரில் குதித்திருந்தாள். சின்ன பிள்ளைங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது சரியா போச்சு என்று சலித்து வேறு வழி இல்லாமல் அங்கு இருந்த பாறையில் அமர்ந்து தண்ணியில் சந்தோஷமாக சிரித்து விளையாடி கொண்டு குளித்து கொண்டு இருக்கும் மதியை பார்த்து அமர்ந்தான். அவளையே பார்த்தவனுக்கு அங்கு வேறு ஒருவன் அவளை பார்ப்பதை பார்த்தவனுக்கு அதிக கோபம் வர அடுத்த நொடி அங்கு தண்ணீருக்குள் இறங்கி மதி பக்கம் வந்தவன் கையை பிடித்து அவன் பக்கம் இழுத்து மதியை பார்த்து கொண்டு இருந்தவனை திரும்பி பார்த்த பார்வையில் அங்கிருந்து வேறு பக்கம் சென்று இருந்தான். ஆனால் அங்கு மதிக்கு அவனின் இந்த தண்ணீரில் இருக்கும் நெருக்கம் அவளை ஏதோ செய்ய அவசரமாக அவனை விடுத்து தண்ணீரிலிருந்து தரைக்கு வந்து அவனை திரும்பி கூட பார்க்காமல் கார் பார்க்கிங் வந்துவிட்டாள். அதே சமயம் அவர் பின்னால் யாரோ நிற்பது போல் தோன்ற திரும்பி பார்த்தாள். அவள் பின்னால் யாரோ நிற்பது போல் தொட சற்றென்று திரும்பி பார்த்தவள் அங்கே கௌசிக் உடையெல்லாம் நனைந்து தலையில் தண்ணீர் சொட்ட சொட்ட நிற்பதை பார்த்து ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தவள் வீட்டிற்கு போலாம் என்று எங்கோ பார்த்தபடி சொன்னாள். என்னது இப்படியே வீட்டுக்கு போறியா என்று கைகள் கட்டி நக்கலாக கேட்டான். அப்போதுதான் அவள் உடை முழுவதும் நனைந்து அங்கங்கள் வெளியே தெரிய நன்கு ஒட்டி இருந்தது. சற்றென்று திரும்பி தலையில் கை வைத்து நின்றாள். இப்போ மேடம் கிட்ட மாத்த ட்ரெஸ் இருக்கா என்றான். இல்லை என்று அமைதியாக சொன்னாள். அப்புறம் எதுக்கு தண்ணியில் குதிச்ச என்று கோபமாக கேட்டான். அங்கு ஆட்கள் போறவங்க வரவங்க எல்லோரும் மதியை பார்ப்பதை பார்த்து சங்கடமானவள் முதல்ல கார்ல போய் ஏறு என்றான். இல்லை வேணாம் சீட்டு ஈரமாகும் என்று பாவமாக சொன்னாள். திரும்பி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உள்ளே போய் உட்கார் என்று தலைமுடியை கையால் சரி செய்தபடி சொன்னான். என்னது இப்படியே வீட்டுக்கு போறியா என்று கைகள் கட்டி நக்கலாக கேட்டான். அப்போதுதான் அவள் உடை முழுவதும் நனைந்து அங்கங்கள் வெளியே தெரிய நன்கு ஒட்டி இருந்தது. சற்றென்று திரும்பி தலையில் கை வைத்து நின்றாள். இப்போ மேடம் கிட்ட மாத்த ட்ரெஸ் இருக்கா என்றான். இல்லை என்று அமைதியாக சொன்னாள். அப்புறம் எதுக்கு தண்ணியில் குதிச்ச என்று கோபமாக கேட்டான். அங்கு ஆட்கள் போறவங்க வரவங்க எல்லோரும் மதியை பார்ப்பதை பார்த்து சங்கடமானவள் முதல்ல கார்ல போய் ஏறு என்றான். இல்லை வேணாம் சீட்டு ஈரமாகும் என்று பாவமாக சொன்னாள். திரும்பி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உள்ளே போய் உட்கார் என்று தலைமுடியை கையால் சரி செய்தபடி சொன்னான். மதி அமைதியாக உள்ளே சென்று பின்னால் நடுங்கியபடி அமர்ந்தாள். அதை பார்த்தவன் காரில் இருந்த அவன் ஜாக்கெட்டை எடுத்து அவள் மேல் தூக்கி போட்டு திரும்பி நின்றான். ஏன் இதை கையில் தர முடியாதா எனக்கு உங்களோடது வேணாம் என்று முகத்தை திருப்பி கொண்டு சொன்னாள். அவளை முறைத்து பார்த்துவிட்டு அதை எடுத்து கொண்டவன் நீ குளூரில் நடுங்கு எனக்கென என்று சொல்லி அதை அவன் போட்டு கொண்டான். அவனை முறைத்து விட்டு வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்து காரில் ஏறி ஸ்டார்ட் செய்ய முயலும்போது அது ஸ்டார்ட் ஆகியும் முன்னால் நகர முடியவில்லை. கௌசிக்கு என்ன என்று புரியாமல் கீழே இறங்கி பார்க்கும்போது கார் ஒரு டயர் பஞ்சராகி இருப்பதை பார்த்தவன் சூப்பர் இது வேறையா என்று சலித்து பின்னால் டிக்கில் இருந்த இன்னொரு டயரை எடுத்து வெளியே போட்டு ஜன்னல் பக்கம் வந்தவன் கீழே இறங்கு டயர் மாற்றணும் என்றான். பஞ்சர் ஆச்சு என்று கேட்டு வெளியே இறங்கி வந்து பார்த்துவிட்டு திரும்பும்போது எவனோ தங்களை பார்த்ததை பார்த்து ஒரு நொடி பயந்து கௌசிக் அருகில் சென்று திரும்பி பார்த்ததும் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஒரு பெருமூச்சு விட்டு அங்கு இருந்த பெரிய கல்லின் மீது அமர்ந்து அவன் வேலை செய்வதை பார்த்தாள். மதிக்கு உடல் முழுவதும் ஈரமாக இருந்ததால் கைகளை தேய்த்து விட்டு முடியை விரித்துவிட்டு கௌசிக்கை விழி அகலாமல் பார்த்திருந்தாள்.
மாத்தும்போது கூட அழகாகவே அவள் கண்ணுக்கு தெரிந்தான். அவன் கன்னத்தில் கிரீஸ் அப்பி இருந்ததை பார்த்தவள் அவசரமாக எழும்பொழுது கால் தடுக்கி கீழே விழப்போனாள். ஆனால் அடுத்த நொடி கௌசிக் கை வளைவுக்குள் இருந்தாள். அவள் இடையை பிடித்து நேராக அவளை நிறுத்தி, இப்ப எதுக்கு அவசரமா எழுந்திருச்ச என்று எரிச்சலான குரலில் கேட்டான். இல்ல சும்மாதான் என்று பாவமாக சொன்னாள். சரி சரி, எல்லாம் சரி பண்ணிட்டேன், போலாம் என்று சொல்லி அவன் போட்டிருந்த ஜர்க்கினை எடுத்து அவள் மீது போர்த்தி விட்டான். வேண்டாம்னு சொல்லி அடம் பண்ணாத, மழை பெய்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் இருட்டிடும், அதுக்குள்ள உங்க வீட்டுக்கு போகணும் என்று சொல்லி கார் பக்கம் போனவன் கையை பிடித்தவள் அவன் முன்னால் வந்து கன்னத்தில் இருந்த கரையை துடைத்து விட்டு, கன்னத்தில் கிரீஸ் இருந்துச்சு அதான் என்று சொல்லி அவன் போர்த்திவிட்ட ஜர்க்கினை எடுத்து போட்டு கொண்டு முன்னால் சென்று அமர்ந்தாள். அவள் சென்றதும் மதி தொட்ட கன்னத்தை தொட்டு மெல்ல புன்னகை செய்து தலை கோதி உற்சாகமாக காரை எடுத்து அங்கிருந்து கிளம்பினான். சிறிது நேரம் கடந்த நிலையில் மதியும் கௌசிக்கும் ஈரமான உடையில் இருந்ததால் தும்ப ஆரம்பித்திருந்தார்கள். அதே சமயம் மழை வேறு அதிகமாக பெய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த நிலையில் இனி வீட்டுக்கு போகிறது கஷ்டம் என்று நினைத்த கௌசிக் அவசரமாக போனை எடுத்து மேப்பை ஆன் செய்து அருகில் ஏதாவது ஹோட்டல் இருக்கிறதா என்று தேடி பார்த்ததும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருப்பதை பார்த்தவன், நம்ம இங்கே இருக்கிற ஹோட்டலில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் வீட்டுக்கு போகலாம் என்றான். மதிக்கு நிலைமை புரிந்தது. சாரி, என்னால் தான் உங்களால் இப்போ வீட்டுக்கு போக முடியல, நீங்கள் கூட ஏதோ வெளியில் போகிற வேலை இருக்குன்னு சொன்னீங்க என்று பாவமாக சொன்னாள். இட்ஸ் ஓகே, உன்னை கூட வச்சிருந்தா இப்படி தான் சொதப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இனி உன்னை வெளியே கூட்டிகிட்டு வரவே கூடாது என்று கேலியாக சொன்னான். ஹலோ, நான் ஒன்றும் உங்களை என் கூட வர சொல்லலை, நீங்கள் தான் என் கூட வரேன்னு அடம் பிடிச்சிங்க என்று கழுத்தை விடுக்கென்று திருப்பி கொண்டு சொன்னாள். பார்த்து கழுத்து சுளுக்க போகுது என்று சொல்லி ஹோட்டல் முன்னால் காரை நிறுத்தினான். உள்ளே மதியை அழைத்து கொண்டு ரிசப்ஷன் பக்கம் வந்தவன், நீ இங்கே உட்காரு, 2 ரூம் இருக்கான்னு கேட்டு புக் பண்ணுறேன் என்று சொல்லி ரிசப்ஷன் பக்கம் கௌசிக் சென்றதும் அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்த்தாள். அங்கு சில மணி நேரம் முன்பு நீர்வீழ்ச்சி பார்க்க வந்தவன் அங்கு அவளையே மேலிருந்து கீழ் வரை பார்த்ததை பார்த்து அவன் பார்வையில் தவறு இருப்பதை உணர்ந்து அவசரமாக கௌசிக் அருகில் வந்து நின்றாள். அங்கு இருந்த ரிசப்ஷன் பெண் கௌசிக்கை சைட் அடித்தபடி, சார், நீங்கள் கேட்ட மாதிரி 2 ரூம் இருக்கு என்று பல்லை காட்டி சொன்னாள். கௌசிக் அருகில் நின்றிருந்ததால் இன்னும் பார்க்கிறானா என்று எட்டி பார்த்தவள் அவன் இன்னும் தன்னை பார்த்ததை உணர்ந்து அவசரமாக திரும்பி, 2 ரூம் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு 1 ரூம் போதும் என்று மதி சொன்னாள். கௌசிக் புரியாமல் மதியை பார்த்தான். அவளை மேலும் கீழும் பார்த்த அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் பெண், சாரி மேம், நாங்கள் கல்யாணம் ஆகாத கப்பிள்ஸ்க்கெல்லாம் ரூம் தரமாட்டோம் என்று வேறு விதமான தோரணையில் மதியின் உடையை பார்த்து ஏளனமாக சொன்னாள். அதை புரிந்து கொண்ட கௌசிக், மதி என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் உனக்கு ரூம் வேணாம் என்றான். அவனை முறைத்துவிட்டு, ஹலோ, யார் சொன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு? இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். ஏதோ எங்களுக்கு சின்ன சண்டை, அதான் அந்த கோபத்தில் 2 ரூம் கேட்டார் என்று இடுப்பில் கை வைத்து சற்று குரல் உயர்த்தி சொன்னாள். அதை சற்றும் எதிர்பார்க்காத கௌசிக் அமைதியாக நின்று அவள் பேசுவதை கைகட்டி வேடிக்கை பார்த்தான். அந்த பெண் அப்போதும் சந்தேகமாக பார்த்ததை பார்த்த மதி, என்ன சந்தேகமாக இருக்கா, வேணும்னா எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டட்டுமா என்று கோபமாக சொல்லி ஆடைக்குள் இருந்த தாலியை எடுத்து வெளியே தொங்க போட்டாள். அதை பார்த்துவிட்டு சங்கடமாக கௌசிக்க அந்த பெண் பார்த்தாள். மதி மீது உரிமையாக கை போட்டவன், 1 ரூம் போதும், என் ஒய்ஃபுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது, நாங்கள் ரீசன்ட் நியூ மேரேஜ் கப்புள், நான் சும்மா உங்ககிட்ட 2 ரூம் கேட்டேன், ஒரு ஸ்வீட் ரூம் கொடுங்க என்று சொல்லி மதி பக்கம் திரும்பி, ஹனி ரூம் போலாமா என்று செல்லமாக சொல்லி அவளை பார்த்தான். ஐயோ, இவர் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாரு, நான் அந்த ஆளை பார்த்து பயந்து தானே 1 ரூம் கேட்டேன் என்று உள்ளுக்குள் நினைத்து அவனை பதட்டமாக பார்த்தாள். பின் அவள் தோள் மீது கை எடுக்காமல் அவர்கள் அந்த ரூம் சாவியை வாங்கி கொண்டு அங்கு சென்றார்கள். அவர்கள் போகுவதை பார்த்த அந்த பெண் ஒரு பெருமூச்சு விட்டு, இருந்தாலும் அந்த பையன் ஹேண்ட்ஸம் தான், என்னமா அழகாயிருக்கான், அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கா என்று நினைத்து அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அந்த ஹோட்டலில் அறைகள் எல்லாம் வீடு போன்ற அமைப்பில் தனித்தனியாக இருந்தது. அறைக்குள் வந்ததும் அவன் கையை தட்டிவிட்டு, அங்கு வெளியே என்ன சொன்னீங்க என்று முறைத்து கொண்டு கேட்டாள். அவள் தோள் மீது கையை வைத்தவன், நீந்தானே சொன்ன, நீ என்னோட ஒய்ஃபு 1 ரூம் போதுன்னு, அதான் நம்ம ஜாலியாக இருக்க, அப்படி ஆசைப்படுறியோன்னு நினைச்சு என்று சொல்லி அவள் அருகில் நெருங்கினான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து அவனை பதட்டமாக பார்த்தாள். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை என்று சொல்லி பின்னால் நகர்த்தாள். அவனும் அவளை தொடர்ந்து நடந்தபடி, வேறு என்ன அர்த்தம் மேடம் என்று கொஞ்சும் குரலில் கேட்டான்.
அங்க என்னைய ஒருத்தன் முறைச்சு பார்த்ததை பார்த்து தான் அப்படி சொன்னேன் என்று சொன்னால் கிண்டல் செய்வாரோ என்று நினைத்து, இந்த இடம் எனக்கு புதுசு, அதான் உங்க கூட இருக்க நினைச்சேன் என்று சொல்லி பின்னால் அடியெடுத்து வைக்கும்போது அங்கிருந்த கட்டில் மீது தொப்பென்று விழுந்தாள். விழுந்த வேகத்தில் கௌசிக் கையை பிடித்ததால் அவனும் சேர்ந்து அவள் மீது விழுந்திருந்தான். விழிவிரித்து தன் மீது மேலே இருக்கும் கௌசிக்கை பார்த்தாள். அவனும் இதை சற்றும் எதிர்பார்க்காததால் விழுந்த வேகத்தில் அவள் கழுத்தில் அவனது முகம் பதித்து இருந்ததால் அவனையும் மீறி அவனது கண்கள் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தவன் மெல்ல விலகியிருந்த ஆடையில் தெரிந்த தோள்பட்டையை பார்த்தவனுக்குள் தொண்டைக்குள் ஏதோ சிக்கி தவிப்பது போல் இருந்தது. தனக்கு இவ்வளவு அருகில் இருக்கும் கௌசிக்கை பார்த்த மதிக்கு கண்கள் எல்லாம் படபடத்தது. அவன் வாசம் வேறு அவள் நாசியை நிறைக்க அவள் உடல் தன்னையும் அறியாமல் வெப்பமானது. மதியின் சூடான மூச்சு காற்று கௌசிக்கின் மீது பட அவனுக்கு உள்ளுக்குள் சொல்ல முடியாத மாற்றங்கள் எழ தன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு தன் கண்களை பிரித்தவன் அவள் கண்களை பார்க்க அவள் என்னதான் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அவளால் முடியவில்லை. அவள் முகம் சிவக்க அவள் கழுத்தில் வெப்பம் அதிகமானதை உணர்ந்த கௌசிக் மதிக்கு ஒரு நொடி அவன் கண்கள் வழி தன் இதயத்தில் நேராக சென்று இறங்குவது போல் இருந்தது. மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்க அவள் இதயமோ தாறுமாறாக துடித்தது. அவள் தன்னிடம் தடுமாறுகிறாள் என்று கௌசிக்கு அப்பட்டமாக தெரிந்தது. அவனுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. அவள் மேல் படுத்திருந்த கௌசிக் அவளை அணைக்க வேண்டும் போல் இருந்தது. இரு கைகளும் அவளை அணைக்க பருபருத்தது. மதிக்கு தன் இதயம் எகிரி கீழே குதித்து விடுமோ என்று எண்ணும் அளவிற்கு வேகமாக துடித்தது. அவன் மென்மையான தொடுகையில் அவள் உடலெல்லாம் சிலிர்க்க தன் கண்களை மூடிக்கொண்டவள் தன் உடையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருக்க அவள் இதழில் தன் இதழ் பொருத்த துடிக்கும் தன் இதழை கடித்து கட்டுப்படுத்திய கௌசிக் அவளிடம் தன் காதலை சொல்லாமல் ஏதோ ஒரு பெயர் தெரியாத உறவை வைத்து கொண்டு அவளிடம் இதற்கு மேல் முன்னேற அவன் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. தன் தவறாக பயன்படுத்திக் கொள்வது போல் ஆகிவிடும் என்று உணர்ந்தவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள அவன் சூடான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் மோதியது. மதிக்கு அவள் உடலெல்லாம் நடுங்கியது. அடுத்தது அவன் என்ன செய்வானோ என்று அவள் ஒருவித பயத்தில் இருக்க, மிஸ்டர் தேவ், என்ன பண்றீங்க, என்னை விடுங்க என்று மெல்ல அவளின் குரல் அவன் காதில் கேட்டது. அவள் நெற்றியோடு தன் நெற்றியை இழுத்துவிட்டு தன் கண்களை திறந்து அவசரமாக கைகளை படுக்கையில் ஊண்டி எழுந்து தள்ளி அமர்ந்து இருந்தான். இங்கு அவன் செய்ய வந்தது மதிக்கு தெரிந்து இருக்குமோ என்று சங்கடப்பட்டு வேறு எங்கோ பார்த்தான். மதி எழுந்து உடையை சரி செய்து, உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலைன்னா சொல்லுங்க, நான் வேற ரூமுக்கு போறேன் என்று சொன்னாள். அப்போதுதான் அவன் தான் செய்ய வந்த செயலை எதையும் பார்க்கவில்லை என்று புரிந்து ஒரு பெருமூச்சு விட்டு, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, இங்கேயே இரு என்று சொல்லும் போதே தும்மினான். அதே சமயம் மூக்கை உறிஞ்சி மதியும் தும்மினாள். அதை பார்த்தவன் அங்கிருந்த அலமாரையில் இருந்து 2 வெள்ளை பாத்ரூம் துணியை எடுத்து அவள் முன்னால் நீட்டி, இப்போதைக்கு இதை போட்டுக்கோ, மழை நின்னதும் எங்கேயாவது ட்ரெஸ் கிடைச்சா வாங்க ஏற்பாடு பண்றேன் என்றான். இது எல்லாம் எனக்கு போட்டு பழக்கமில்லையே என்றாள். பாவாடை கட்டுவதான, அது மாதிரிதான், ஆனால் இது ஃபுல் கவர் பண்ணி தான் இருக்கும் என்று அவசரத்தில் அங்கு அவளை உள் பாவாடையுடன் பார்த்த ஞாபகத்தில் சொல்லிவிட்டான். அதை கேட்டு அவளுக்கு வெட்கம் வந்துவிட அவனை பார்க்க கூச்சப்பட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்த குளியல் அறைக்குள் அதை பிடுங்கி கொண்டு ஓடிவிட்டாள். ஐயோ, என்னடா கௌசிக்கு இப்படி சொல்லிட்ட, அதான் ஓடிட்டா என்று தனக்குள் சொல்லி நெற்றியை தட்டிவிட்டு உடையை மாற்றி இருந்தாள். சிறிது நேரத்தில் பாத்ரூம் கதவை திறக்கும் சத்தம் கேட்டு போனில் இருந்து தலை நிமிர்த்தி பார்த்தான். மதி அணிந்திருந்த உடை சற்று பெரியதாக இருந்தது. ட்ரெஸ்ஸுக்குள் இன்னொருவர் கூட போகக்கூடிய அளவு பெரியதாக இருந்தது. அது முட்டி வரை இருந்ததால் அவளின் பளிங்கு போன்ற கால்கள் அவன் கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது. எச்சில் விழுங்கி அதை பார்த்துவிட்டு மதியை பார்க்கும்போதுதான் அந்த உடையில் இறுக்கமாக இழுத்து பிடித்தபடி முடியை விரித்து விட்டபடி கூச்சமாக வருவதை பார்த்தான். அவளுக்கு இதுபோல் ஆடை அணிந்து பழக்கமில்லை என்பது நன்கு புரிந்தது. மதியும் மெதுவாக நடந்து வந்து படுக்கையில் ஓரமாக அமர்ந்து தலையாணையை எடுத்து மடியில் வைத்து அமர்ந்து கொண்டாள். உனக்கு சாப்பிட என்ன வேணும் சொல்லு, ரூமுக்கு கொண்டு வர சொல்றேன் என்றான். நீங்களே ஏதாவது சொல்லுங்க என்றாள். சாப்பிட போறது நீந்தானே சொல்லு என்றான். ஒரு பிளேட் இட்லி, 2 மசால் தோசை, ஒரு செட் புரோட்டா என்றாள். போதுமா என்று கிண்டலாக கேட்டான். வெளியே வந்தா நான் கம்மியாதான் எப்போதும் சாப்பிடுவேன் என்று அவளும் நக்கல் தோனில் சொல்லி அந்த அறையை பார்த்தாள்.
கௌசிக் போன் செய்து இருவருக்கும் ஆர்டர் செய்து மதியை பார்த்தான். ஏசி அதிகமாக இருந்ததா அவளுக்கு குளிர்வது என்று புரிந்து கம்மி செய்துவிட்டு பால்கனி பக்கம் வந்து வெளியே நின்றான். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் மதி எதுவும் பேசாமல் ஒரு மாதிரி இருப்பதை உணர்ந்தவன் என்ன ஆச்சு என்றான். ஒண்ணுமில்லை என்று சொல்லும் போதே அவளுக்கு வாந்தி வருவது போல் இருக்க வேகமாக பாத்ரூம் சென்று வாந்தி எடுத்துவிட்டு வெளியே வரும்போதே அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். எதுக்கு இப்போ என்ன முறைக்கிறீங்க என்றால், உனக்கு வாய் கண்ட்ரோல் இல்லை மதி, இனி வெளியே எங்கேயாவது வரும்போது கம்மியாக சாப்பிடு என்று கோபமாக சொல்லும்போது மதி சோர்வாக படுக்கையில் அமர்வதை பார்த்தான். அவள் அருகில் வந்து நெற்றியை தொற்று பார்க்க சூடாக இருப்பதை உணர்ந்து, ஹே உனக்கு காய்ச்சல் அடிக்குது, நான் இப்போவே போய் டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அவன் ஈரமான ஆடையை அணிய கையில் எடுத்தான். அங்கு எழுந்து வந்து அவன் கையை பிடித்த மதி, என்னைய தனியாக விட்டுட்டு போகாதீங்க என்று அழுவது போல் சொல்லுவதை பார்த்தவன் பதறி போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன், இதுக்கு ஏன் இவ்வளவு பயந்து அழுவுற என்று சொல்லி அங்கிருந்து போக போனான். அடுத்த நொடி அவனை இறுக்கமாக அணைத்த மதி, ப்ளீஸ் தேவ் போகாதீங்க, நம்ம வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்போதே ஒருத்தன் என்னைய பார்த்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் அவனே இங்கே ஹோட்டலில் கூட பார்த்தேன், அதான் உங்கள் கூட ரூமில் இருக்கேன்னு சொன்னேன் என்று உடல் நடுங்க அவனை கட்டி அணைத்தபடி சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்தவனுக்கு எவனோ ஒருவன் அவளை பார்த்தது கூட அறியாமல் இருந்ததை நினைத்து தன் மீது கோபமானவன் மதியின் நிலை புரிந்து ஒரு பெருமூச்சு விட்டு, ஓகே எங்கேயும் போகல, உன் கூட இருக்கேன், நீ கொஞ்சம் போய் படு என்று அமைதியாக சொல்லி அவள் கையை பிடித்து படுக்கையில் படுக்க உதவி செய்து போர்வையை போர்த்தி அவள் அருகில் அமர்ந்தான். மதி அப்பொழுதும் கௌசிக் கையை விடாமல் கண்கள் மூடினாள். கௌசிக் அவள் தூங்கியதும் மெல்ல எழுந்து உடை மாற்றிவிட்டு அந்த அறையை நன்கு லாக் செய்துவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். அப்பொழுது மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது. அதை பொருட்படுத்தாமல் காரை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மெடிக்கல் ஷாப்பில் காய்ச்சல் மருந்து வாங்கி வரும்போது ஒரு சிறிய துணிக்கடை மூடிக்கொண்டு இருப்பதை பார்த்தவன் அவசரமாக காரை நிறுத்தி இறங்கி அங்கு கிடைத்த உடைகளை வாங்கி கொண்டு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான். அவன் ரூம் அருகில் வரும்போது யாரோ ரூம் கதவை திறக்க முயல்வதை பார்த்து வேகமாக வந்து அவன் கையை பிடித்து ஓங்கி மூக்கில் குத்தி நெஞ்சில் எட்டி உதைத்திருந்தான். கீழே விழுந்தவன் கையை பிடித்தபடி, யாருடா நீ, இந்த ரூம் கிட்ட என்ன பண்ற? சாரி சார், நான் தெரியாம வந்துட்டேன் என்று வழியில் கத்தியபடி சொன்னான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வீடியோ போட சொல்கிறீங்க, வீடியோ ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு 4 ஹவர்ஸாவது குறைஞ்சது ஆகுது. நான் டைலரிங் கிளாஸும் சைடில் போயிட்டுருக்கேன்ப்பா, டைம் இல்லை, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் போட முடியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன், ஒரு 10,000 வியூஸ் 12,000 வியூஸ் தான் போகுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தா தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும். ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.